நீண்ட நாட்களுக்கு பிறகு பெருந்தொகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஐஸ் போதைப் பொருளும் ஹெரோயின் போதைப் பொருளும் மீட்கப்பட்டிருக்கின்றன. எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெற்கு கடலில், இலங்கையினுடைய தென்பகுதியில் இருக்கக்கூடிய கடலில் வச்சு, நடுக்கடலில் வச்சு இந்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இலங்கை கடற்படையினரால். இந்த சம்பவத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், இலங்கை கடற்படை படகுகள் உங்களுக்கு தெரிஞ்ச இலங்கையை சுற்றி வழக்கம் போல கண்காணிப்பு நடவடிக்கையில், ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கக்குள்ள இலங்கையினுடைய தென் பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுக்கடலில் சந்தேகத்துக்கிடமான முறையில் 2 மீன்பிடி படகுகள் நின்று கொண்டிருந்திருக்கு. அதாவது நெடுநாள் மீன்பிடி படகுகள் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும், நீண்ட காலமாக கடலில் தரிச்சு நின்று மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற படகுகள். அப்போ அந்த படகுகளில் சந்தேகம் வந்தோடனே கடற்படை போயிட்டு செக் பண்ணி பார்த்துருக்குது. அங்கே ஒன்றுமே இல்லை, சந்தேகப்படும்படியாக எந்த விதமான பொருட்களும் இல்லை. இருந்தாலும் திரும்ப ஒரு செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே மிக நுட்பமான முறையில் படகுக்கு உட்பகுதியிலே போதைப் பொருட்கள் மறைச்சு வைக்கப்பட்டிருந்ததாம். பிறகு ஒன்றொன்றா எடுத்து செக் பண்ணி பார்த்தா நிறைய பார்சல்கள், அவற்றினுடைய மொத்த நிறை 270 கிலோன்னு சொல்லப்படுகிறது. ஐஸ் போதைப் பொருளும் ஹெரோயின் போதைப் பொருளும். அவற்றினுடைய பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி இன்னுமே கணக்கிடப்படையில். எனவே அவை இப்பொழுது கரை நோக்கி கொண்டு வரப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதில் இருந்தவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த 2 படகுகளும் கடற்படையினருடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவர் நேற்று வெள்ளிக்கிழமை கல்கிசை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இவரை கைது செய்தது. ஆனால் கைது செய்து விசாரித்த அப்புறம் தெரிய வந்திருக்குது, மிக முக்கியமான 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் என்று சொல்லி. என்னென்னு சொன்னால், இந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் 2013ஆம் ஆண்டிலேயே இராணுவத்திலிருந்து விலகி இருக்கிறார். விலகி என்ன செய்கிறார் சொன்னால், வழக்கம் போல பாதாள உலக குழு ஆக்களோடு சேர்ந்து செயல்பட்டு இருக்கிறார். அப்போ நேற்று ஆளை பிடிச்சி விசாரித்தா அவர் தான் இந்த கிட்டடியில் வெள்ளவத்தையில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று நடந்தது. அதாவது ஆரியோ சுட வந்தது, அந்த சம்மந்தப்பட்ட ஆக்கள் இல்லைன்றவன சும்மா வீட்டை நோக்கி சுட்டது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்கள் செய்தியில் சொன்னாங்க. அந்த வீட்டை நோக்கி சும்மா சுடைக்குள்ள அதில் ஒரு சிறுமி காயமடைஞ்சிருந்தவா. அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் இந்த முன்னாள் இராணுவ வீரர் தானாம். அதாவது இந்த சம்பவம் போன வருஷம் டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி நடந்தது. இது முதலாவது சம்பவம். அதுக்கு முதலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி தெகிவளை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் நபர் ஒருவர் கொல்லப்பட்டிருந்தார். இன்னும் ஒருவர் படுகாயமடைந்திருந்தார் 2024ஆம் ஆண்டு. அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட துப்பாக்கிதாரியும் இவர்தானாம் என்று சொல்லி தெரிய வந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவங்களில் ஈடுபட்ட முன்னாள் படை சிப்பாய் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார். இன்று சனிக்கிழமை அவர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளார்கள். பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் சுவிட்சர்லாந்திலிருந்து நாடு திரும்பியிருக்கின்றார். நேற்று வெள்ளிக்கிழமை காலை அவர் இலங்கையை வந்தடைந்தார். இலங்கைக்கு வந்துட்டு நேற்று பின்னேரம் பாராளுமன்றத்துக்கு வந்தவா பிரதமர். அப்போ பாராளுமன்றத்துக்கு எல்லாரையும் பார்த்து கேட்டவா, அது சரி, எங்கே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரேன்னு சொன்னீங்கள், எங்கே கொண்டே என் காணையில், அதுக்கு பதில் சொல்ல தானே நான் ஓடி ஓடி வந்தேன், நான் சுவிட்சர்லாந்தில் இருந்தேன்னு சொல்லி சிரிச்சு கொண்டே சொன்னவா. ஏன் சொல்லுங்க பாபம், எதிர்க்கட்சி ஆக்கள் பிரதமருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரேன்னு சொன்னவே இந்த மாதம் 20ஆம் தேதி சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி, பிறகு சொல்லிச்சுன்னா இல்லை 21ஆம் தேதி சமர்ப்பிப்போம் என்று சொல்லி, நேற்று என்ன தேதி 23ஆம் தேதி, அப்போ சமர்ப்பிக்கவே இல்லை. நம்பிக்கையில்லா பிரேரணையே இப்போ நம்பிக்கையில்லாமல் போயிட்டுது. அதால் பிரதமர் ஹரணி அமரசூரிய சிரிச்சு கொண்டே கேட்டவா, நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டிருப்பீங்கள், அதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் என்று சொல்லி நான் இங்கே ஓடி வந்தேன், இங்கே நம்பிக்கையில்லா பிரேரணை காணல என்று சொல்லி. அதோட இன்னொரு விஷயத்தை சொன்னவா, நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு நான் பதவி விலக வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மக்கள் விரும்பினா நான் இன்றைக்கே பதவி விலக தயாராக இருக்கிறேன், பதவி விலகு வீட்டை போகிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். அதை மக்கள்லாம் தீர்மானிக்கணுமே தவிர, வாக்களித்த மக்கள்லாம் தீர்மானிக்கணுமே தவிர நீங்கள் தீர்மானிக்க முடியான்னு சொல்லி. ஏன் சொல்லுங்க அப்போ, என்னதான் எதிர்க்கட்சியாக்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தாலும் அது நிறைவேற போகிறது இல்லை. பாராளுமன்றத்தில் யார் வாக்களிக்கிறது? ஆளுங்கட்சியில் 159 பேர் இருக்கிறோம் பாராளுமன்றத்தில். பிறகுப்படி அதை எதிர்த்து வாக்களிக்கிறது வாய்ப்பில்லை என. எனவே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரதும் ஒன்றுதான், கொண்டு வராமல் விடுறதும் ஒன்றுதான். அதுபோக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், அதுக்கு ஒரு பெருமதியான காரணம் இருக்கணும். சும்மா அற்ப பிரச்சனைக்கெல்லாம் பிரதமர் பதவி விலகணும் என்று சொல்லி நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அந்த நம்பிக்கையில்லா பிரேரணைக்கே ஒரு மரியாதை எல்லாம் போயிட்டுது. இப்போ எதிர்க்கட்சியாக எப்போ சமர்ப்பிக்க போயினோம்ன்றது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. அது எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டு தான் பிரதமர் சொன்னவா, நீங்கள் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டிருப்பீங்கள், உங்களுக்கு பதில் சொல்லலாம் என்று சொல்லி ஓடோடி வந்த நான் என்னை ஏமாத்தி போட்டீங்களே என்று சொல்லி சொன்னான். காலி மாவட்டத்தில் ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டு வருகிறது.
பெரிய அளவில் ஊடகங்களில் செய்திகள் வரையில இருந்தாலும் கூட நேற்று 4வது நாளாக அந்த சத்தியாகிரகம் நடந்து கொண்டே இருக்குது. எதற்காக இந்த சத்தியாகிரக போராட்டம் என்று சொன்னால், இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் இருக்குத்தானே, அதை நடைமுறைப்படுத்துங்க, அதை ஏன் பிற்போட்டனீங்க என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்த சொல்லி கேட்டு சத்தியாகிரக போராட்டம் நடைபெறுகிறது. நேற்று 4வது நாளாக இடம்பெற்றது. இன்றும் இடம்பெறும் என்று சொல்லப்படுகிறது. என்னென்று சொன்னால், புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராகவும் பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் பதவி விலகணும் என்று கேட்டும் விமல் வீரவன்ச ஒரு சத்தியாகிரக போராட்டம் ஒன்று நடத்தினவர். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவற்றை போராட்டம் தான் தெரியுமே. 24 மணி நேரம் கூட தாங்கியல. 24 மணி நேரம் கூட தாங்கியல. அதுக்கிடையில் அதை முடிச்சு போட்டார். முடிச்சு போட்டு தன்னுடைய கோரிக்கை நிறைவேறிட்டது, அதனால முடிச்சு கொள்றார் என்று சொன்னவர். அங்க ஒரு கோரிக்கை நிறைவேறல, சும்மா சொன்னவர். ஏனென்றால் அவரால் இருக்க முடியாது. ஆனா இந்த சத்தியாகிரக போராட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னா நேற்று 4வது நாளாக தொடர்ந்து நடக்குது. இன்றைக்கு நடக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் புள்ளிவிவரம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, நாட்டில் பேருந்து ஓட்டுநர்கள் இருக்கிறதானே, பஸ் டிரைவர்ஸ் மேர் 16% தொடக்கம் 20% வரையிலான பேருந்து ஓட்டுநர்கள் மது அருந்திட்டு தான் பேருந்துகளை ஓடுகிறார்கள், அல்லது போதைப் பொருளை பாவிச்சிட்டு தான் பேருந்துகளை ஓடுகிறார்கள் என்று சொல்லி பிமல் ரட்நாயக்கா அவர்கள் ஒரு அதிர்ச்சியான புள்ளிவிவரம் ஒன்றை சொல்லியிருக்கின்றார். பொதுவாகவே ஒரு ஆள் தனிய வாகனத்தில் போகைக்குள்ள, தன்னுடைய சொந்த வாகனத்தில் தனிய போகைக்குள்ளேயே குடிச்சிட்டு வாகனம் ஓடக்கூடாது. இது எப்படின்னு சொன்னால், பஸ்ஸில் அவ்வளவு பயணிகளை பின்னுக்கு ஏற்றி வச்சுக்கொண்டு தான் குடிச்சிட்டு வாகனம் ஓடுறோன்னு சொன்னால் யோசிச்சு பாருங்க எப்படி இல்லாமல் என்று சொல்லி. இதை கேட்கவே அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி சர்வசாதாரணமாக 16% தொடக்கம் 20% சாரதிகள் குடிச்சு போட ஓடணும் உண்மையில விளங்கவே இல்லை. இவ்வளவு விபத்துக்கள் நடந்து இத்தனை உயிரிழப்புகள் நடந்து முடிஞ்ச பிறகும் கூட அப்படி ஓடினோம்னு சொன்னால் சரியான கஷ்டம் என்ன. அதனால அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இனி பார்த்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டோம், கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே நேரம் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் இருக்கணும் தானே, அவைக்கும் ஒரு எச்சரிக்கை கொண்டு விடுத்துக்காரு என்னன்னு சொன்னால், நீங்கள் சாரதிமாருக்கு வேலை கொடுக்கக்குள்ள குடிக்காத ஆக்களாக பார்த்து எடுங்கோ, நல்ல ஒழுக்கம் கட்டுப்பாடு உள்ள ஆக்களாக பார்த்து எடுங்கோ. இப்படியான ஆக்களை வேலைக்கு வச்சிங்கன்னு சொன்னால் இனி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லி போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். 2025ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2700, போன வருஷம் 2700 மிக ஆபத்தான வீதி விபத்துகள் ஏற்பட்டதாகவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று போலீஸ் தலைமையகத்தில் ஒரு பஞ்சாயத்து. என்ன பஞ்சாயத்துன்னு சொன்னால், போலீஸ் மா அதிபர் இருக்கார் தானே, பிரியந்த வீரசூரிய அவர்கள், அவருடைய தலைமையில் டெண்டு அணியினர். யார் அந்த டெண்டு தரப்பினர் என்று பார்த்தா, ஒரு பக்கம் முச்சக்கர வண்டி சாரதிகள், ஆட்டோ டிரைவர்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக்மி, ஊபர், இந்த சாரதிகள், இவைக்கும் ஆட்டோ சாரதிகளுக்கும், பாரம்பரியமான ஆட்டோ சாரதிகளுக்கும் இடையில நாடு முழுக்கவே பிரச்சனையாகும். இப்போ கொஞ்ச காலமாக ஏன்னு சொன்னால், இந்த ஹயர்கள் ஓடுறதுல பிரச்சனைகள் வரும், வாடிக்கையாளர்களை கவர்றதுல பிரச்சனைகள் வரும், அல்லது ரேட்டுகளில் பிரச்சனைகள் வரும், ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்து தான் இருக்கு. அதால 2 தரப்பையும் கூப்பிட்டு நேற்று போலீஸ் தலைமையகத்தில் வச்சு சில பல விஷயங்கள் கதைக்கப்பட்டது. பிறகு போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் 2 தரப்போடையும் கதைச்சு 2 தரப்பினர் முன்வைத்த குறை நிறைகள் எல்லாத்தையும் கேட்டு 2 தரப்பையும் சமாதானப்படுத்தி இருக்கின்றார். அதோட இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது, ஒரு சில இடங்களில் சாரதிகள் தாக்குதல் முயற்சிகளில் ஈடுபடினமாம். அதாவது ஊபர் டிரைவரை சாதாரண ஆட்டோ சாரதி மேர் தாக்குறது, பிறகு சாதாரண ஆட்டோ சாரதிகளை பிக்மி டிரைவர் மேர் தாக்குறது, இந்த மாதிரி மாறி மாறி பிரச்சனைகளாம். எனவே ஒற்றுமையாக செயல்படுங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பியிருக்கின்றார் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மலையகத்தில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு பெண் தொழிலாளி ஒரு ஆள் நிற்கிறா. அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் 1750 ரூபா சம்பளம் ஒரு மலை உச்சியில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த 1750 ரூபா சம்பளத்தை அடையணும்னு சொன்னால் முன்னுக்கு 2 பெரிய மலைகள் இருக்குது. அந்த மலைகள் என்னென்னு சொன்னால், ஒன்று 25 நாள் கட்டாயம் வேலைக்கு போகணும்ன்றது கட்டாய வேலை. அதுக்கு பிறகு இந்த வேலையில் உள்ள கஷ்டங்கள். எனவே இந்த மாதிரியான கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டித்தான் அந்த 1750 ரூபா எடுக்க வேண்டியிருக்குது. தோட்ட தொழிலாளர்கள் அந்த சம்பளத்தை அடைகிறதுக்கு இவ்வளோ கஷ்டங்களை தாங்க வேண்டியிருக்குன்றதை மிக துல்லியமாக எடுத்து காட்டுகிறது இந்த ஒரு கருத்தோவியம். எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.